எனவே உம்முடைய இறைவனுடைய தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக. நீங்கள் தீர்ப்பு பண்ணாதீங்க. எவ்வளோ நாள் இப்படி தான் கொடுப்பேன், இவ்வளோ நாள் தான் மன்னிப்பேன், இவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்குன்னு தீர்ப்பு பண்ணக்கூடாது. மன்னிச்சுட்டே இருக்கணும், பொறுமையாகவே இருக்கணும். அதில் தான் பாக்கியங்கள் இருக்குது. பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கன்னு எழக்கூடாது, உணர்ச்சி எழக்கூடாது. நீங்கள் அவனுடைய கண்காணிப்பு இருக்கீங்க. நம்ம எல்லாரும் அத்தாட்சி கொடுக்கப்பட்ட காரணமாக நம்ம தேர்ந்தெடுத்து அவனுடைய கண்காணிப்பில் வச்சுருக்கான், பாதுகாத்து வச்சுருக்கான். இது பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. அதனால தான் எதையும் டக்குன்னு பண்ண முடியாது. நீங்கள் சொல்லவும் சரி, எது போடாமல் பிரச்சனையாக இருக்குது, எதையும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு டிவி கூட ஒழுங்காக பார்க்க முடிய மாட்டேங்குது, டக்குன்னு சில தடைகள் ஏற்படும். அதையும் மீறி நம்ம பார்க்குறோம். கரண்ட்டு போயிடலாம், அல்லது யாராவது வந்து குடும்பத்தில் வந்துடலாம், ஒரு ஃபோன் வந்துடலாம். அப்போ எரிச்சப்படுவீங்க, இந்த நேரத்தில் இந்த ஃபோன் வந்துருச்சு, அல்லது யாரோ வந்துட்டாங்களே, இது முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க, இல்லை அவங்களோட சேர்ந்து பார்த்துட்ருப்போம். பல தடைகள் தீமைகளுக்கு இறைவன் ஏற்படுத்தியே இருப்பான். நம்ம வந்து தகுதி பெறாமல் இருக்கும். இது இறைவன் தான் தடை ஏற்படுத்தலான்றது போல நினைக்காம அவங்க மேலே கோவப்படுவோம், அல்லது ரொம்ப சடைஞ்சுக்குவோம். ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. நீங்கள் நிறைய பாவம் பண்ணிட்டீங்க, இனிமேல் பண்ணாமல் இருக்குது அவன் பாதுகாத்துட்ருக்கான். அந்த ஞானம் இல்லாத காரணமாக நம்ம எரிச்சப்படுறோம், அதிலே ஆதங்கத்தில் இருப்போம், கோபத்தில் இருப்போம். எனவே உங்களுடைய இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக. நிச்சயமாக நீர் நம் கண்காணிப்பு இருக்கின்றது. அதனால் நீங்கள் ஒட்டுக்கணும் பண்ண முடியாது, பண்ணிடக்கூடாதுங்கிற அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கோன்னு நினைக்கணும். நன்றியோடு இறைவனே, நல்லபடியாக என்னை பார்த்துட்டேன், நான் ஒரு கேள்வி நுழையான்னு பார்த்து என்னை பார்த்துட்டேன். எது தீமைகளை போகும்போது அதுக்கு தடை ஏற்படும் பொழுது நான் இறைவன் நன்றியோடு நான் போல ஆரம்பிச்சிடணும், என்னை பாதுகாத்து இறைவனேன்னு சொல்லிட்டு எரிச்சப்படக்கூடாது. நீங்கள் எழுந்திருக்கும் சமயத்தில் எந்திரிக்கிறது வந்து தூங்கி எந்திரிக்கிறதும் இருக்குது, உணர்ச்சியில் எந்திரிக்கிறதும் இருக்குது. ஆதங்கத்தில், கோபத்தில், வேகத்தில் எவ்வளோ நாள் தான் மன்னிக்க முடியும்? இப்படி தொடர்ச்சியாக தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பொறுமைக்கிறது. நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது தப்பாக கூட இருக்காது. உணர்ச்சியில் பார்க்கும் எல்லாம் தப்பாக தான் தெரியும், குடும்பமே தப்பாக தான் தெரியும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அப்பா அம்மா சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, மனைவி சரியில்லை, கணவர் சரியில்லை, எல்லாமே சரியில்லை. முதல்ல நான் சரியில்லைன்னு உணர்ந்துட்டா, அதை ஒத்துக்கிட்டா, அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா தெளிவுபடுத்துவான். ஆமாம் நான் தான் சரியில்லை, தப்பாகவே புரிஞ்சுட்டு எல்லாத்தையும். உணர்ச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் தப்பாக தெரியும், உணர்வு வரும்போது நான் தப்பாக நடந்துக்கிட்டேன்னு தெளிவாக புரியும். எனவே உங்களுடைய இறைவன் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக. எதுலேயும் நீங்கள் நன்மையை தடையாயிராதீங்க, தீமைக்கு உதவியாக ஆயிட வேண்டாம். நன்மை நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு கணக்கு அவங்கள வச்சுக்கிட்டு நான் தடுத்துக்கக்கூடாது, எனக்கு ஒரு நன்மை நானே கெடுத்துக்கக்கூடாது. அப்படி ஒரு நன்மையை அவன் விரும்பிட்டால் அதுக்கான சூழ்நிலை அவன் சொல்லட்டும். நான் யாரையும் விரட்ட மாட்டேன், நான் வெளியே அனுப்ப மாட்டேன், நான் கொடுக்க தடுக்கவும் மாட்டேன், நான் தடையை இருக்கவும் மாட்டேன். என் இறைவன் நல்ல கொண்டு நடந்துகிட்டு இருக்குது. அது ஒரு வாய்ப்படைச்சு நன்றி ஒன்றா இருக்கும் பொழுது அவனுக்கு முந்திடக்கூடாது. அவனுக்கு முந்த மாட்டார்கள். அவனை முந்திக்கிட்டு தடுத்துக்கக்கூடாது. எனக்கு நன்மையை நான் கெடுத்துக்கூடாது.